ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் அதிபதியாகி ஒரு முழு சுபரான குரு அப்படிங்கிறவர் வந்து 9ஆம் இடத்துல உச்சமாகி இருக்காரு. ஸோ இதோட பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தை சார்ந்த தொந்தரவுகள், அதாவது குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்ணுறீங்க, இத்தனை நாள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழலை சத்தம் கேட்கக்கூடிய வருடமாக இருக்கும். பொதுவாகவே இந்த வருடம் சரிங்களா, ஏன்னா 2க்கும் 5க்கும் உடையவனாகி அவர் வந்து பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுறதுனால விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து குருவானவர் போயிட்டு 9ஆம் இடத்துல உச்சம் வாங்குறாரு. ஸோ இந்த வீடு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஜலராசியாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிப்பதற்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு ஏதுவான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபாரின் போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல கம்பெனிஸாக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு கிளிக் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் 2க்கும் 5க்கும் அதிபதி ஆகிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டையே, அதாவது தன் வீட்டில் இருக்கும் சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சனி பகவான் வந்து எந்த ஒரு தடைகளையுமே ஏற்படுத்த மாட்டார். ஸோ டோட்டலாக வந்து பார்க்கும் பொழுது ஜாபாக இருந்ததுனாலும் சரி, இல்லை ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி, பண வருவாய் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் வந்து பண வருவாய் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் ஒரு ஜாபுக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிட்டு ஒரு நல்ல ஜாபு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஸோ ராசியாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு, அதாவது மறைவிட ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் அப்படிங்கிறது துவங்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, லக்னாதிபதியோ அல்லது ராசியாதிபதியோ வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவிட ஸ்தானங்களுக்கு சென்று மறையும் பொழுது குடும்பத்தை விட்டு தனித்து போயிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து உருவாக்கி விடுவார்கள். இதுதான் வந்து பொதுவான பலன். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது லக்னத்துக்கு பார்க்கும் பொழுது இது நடக்கும். இப்போ கோச்சார ரீதியாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசியாதிபதி அப்படிங்கும்போது இவர் போய் 8ஆம் இடத்துல மறையிறதுனால வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சார்ந்த இடங்கள், அதாவது குடும்பம் வந்து ஒரு இடத்துலையும் வேலை வந்து இன்னொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிவுமே வந்து ஒரு சுகமான பிரிவாக இருக்கும். பட் ஆனால் பணம் வர வகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருகின்ற பண வருவாய் வந்து மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். ஸோ ராசியை வந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ராசியையும் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு அசாத்திய தைரியம் கிடைக்கும், ஒரு வீரம். ஸோ எதையுமே வந்து லீட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு ஹோப்பு இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருவார். ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை வந்து குரு பார்வை பண்ணுறதுனால. அதே போல் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இளைய சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கிற மாதிரியான சூழலுமே இந்த மாதம் உண்டு. குரு பகவான் வந்து நம்மளுடைய ராசியை பார்க்கறதுனாலையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் பர்டிகுலராக திருமணத்திற்கு இது எந்த வகையிலாவது உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ராசியை வந்து குரு பார்வை செய்யும் பொழுது திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய வருடமாக எதிர்பார்க்கலாம். பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமண பேச்சு முடித்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய அமைப்பையுமே இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இணக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது சுக்கிர பகவானா வந்து அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா வலு இழக்கிறாரு. கன்னி ராசியில நீசம் அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து உட்கார்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது இவருமே ராசிக்கு 8ல் போய் மறைஞ்சிடுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யம் குறைவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவுகள், சிறு சிறு மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து போவது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், குரு, கல்விக்கு அதிபதியாகிய புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு.
ஸோ அதன்படி பார்க்கும்போது உயர்கல்வி பயில்றதுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செய்தி வீடு தேடி வரதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஸோ படிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே மாணவர்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிற மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஹெல்த் சார்ந்த ஏதாவது இஷ்யூஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானவர் சஞ்சாரம் பண்ணுறதுனால, செவ்வாய் பொதுவாகவே இரத்தகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் பிபி இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய இயற்கையான குணமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கோவப்படுவாங்க. எதுனாலும் சட்டு சட்டுன்னு கோச்சிக்கக்கூடிய இயல்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் 8ல் போயிட்டு மறையும் பொழுது என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி உண்டு. ஸோ முதுகில் இருக்கக்கூடிய D3, D4 டெஸ்க் வந்து பல்ஜ் ஆகும் அப்படின்னு சில பேத்துக்குலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் வந்து அதிகமாக அந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறது உண்டு. ஸோ இது சார்ந்த பிரச்சனைகள், முதுகு சார்ந்த பிரச்சனைகள், முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ இந்த விஷயத்தில் முதுகு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக பர்டிகுலராக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குழந்தை வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்து வின் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெவல் இந்த மாதிரி போகிறதுக்கு எல்லாமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் போயிட்டு அன்ஃபேவரபுளான இடமான 8ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாய் இருக்கிறதுனால இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து விளையாட போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது தடிக்கு கீழே விழுந்து அடிபடுறதுக்கு, ஸோ ரத்த காயம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் இருக்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க ரெடியாக நிற்கிறதுனால சுகஸ்தானத்தில், ஆரோக்கியஸ்தானத்தில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கிறவங்களுமே கொஞ்சம் அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு கவனமாக இருப்பது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து பண வருவாய் நல்லா இருக்குது. ராசியாதிபதி மட்டும் 8ல் போய் மறையிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாக கூட ஒரு சூழ்நிலை. ஸோ படிப்பு வந்து ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் முதுகு சார்ந்த இடத்துல மட்டும் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அப்படிங்கும்போது நல்ல ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனிப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பதில் உண்டு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.